நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெதப்பான சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். எவரெஸ்ட் ஜீரகத்தூள்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க, இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே இந்த கப்புல மசாலா இருக்கு, கொஞ்சமா தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை வந்து சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் மூடி வைக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கம்மா, நான் 6 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல காலிஃப்ளவர் வறுவல் ரெடி.